ஹலோ பீப்பர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம தமிழ்நாடு அரசியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசியலை எதிர்நோக்கி தாங்க ஏகப்பட்ட மாநிலங்கள் காத்திருக்கு. ஏன்னா அண்ணன் விஜய் அண்ணன் அறிவிச்சிட்டாப்புல நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்சிகள் நடுங்கி போச்சுங்க உண்மையிலேயே. ஏன்னா வந்துருவாப்புல அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் அண்ணன் வந்தால் என்ன நான் செய்யணுங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்னோட ஆசையெல்லாம் சொல்கிறேங்க. விஜய் அண்ணன் வந்தால் அண்ணே கல்வியை மேம்பட்டு கொடுக்கணுண்ணே. தமிழ்நாடு மக்கள் படிக்கிறாங்க இல்லைன்னா நம்ம மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளை காட்டிலும் கல்வித்திறன் இங்கே இருக்குது இல்லைன்னா. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த கல்வியை வளர்த்து கொண்டு போனோம்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனால் வேலை வாய்ப்புன்றது இல்லைங்க தமிழ்நாட்டில். வேலையை தேடி அலைகிறாங்க. படிச்சுட்டு பெயிண்ட் வேலை பார்க்குற வரைக்கும், படிச்சுட்டு கொத்தனார் வேலைக்கு போகிற வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. படிச்சுட்டு வேலை இல்லைன்னு வேலை இல்லா திண்டாட்டம் தமிழ்நாட்டில் தலை விரிச்சா அடிக்கிறதுக்கு. அந்த ஒரு டாப்பிக்காக அடுத்து சட்ட ஒழுங்குன்னா காவல்துறையை பொறுத்தளவு நான் ஒன்றும் குறை சொல்லலாங்க. நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, கெட்ட அதிகாரி இருக்காங்க, அது உண்மைதாங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னா மதுபானங்க. தமிழ்நாடு சாராயம் குடிச்சு தமிழ்நாடே அழிச்சிருவாங்க போலங்க. அந்த அளவு சாராயம் கடைங்க. எப்போ பார்த்துக்குங்க அந்த சாராயத்தை முன்னாடி நிப்பாட்டி தான் தமிழக அரசியலோட வருமானமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு சாராயத்தோட வருமானம். அப்போ என்ன நடக்கும்? அப்போ இவங்க குடிக்க வைக்கிறதுக்காக இது பண்ணலாம். தமிழ்நாடு அரசாங்கம் நடக்கிறதுக்காக ஒயின் ஷாப் திறந்து வச்சுருக்காங்கன்ற அளவுக்கு வந்துருச்சு. எத்தனை கோடிங்க உண்மையிலேயே, எத்தனை கோடி கொள்ளையடிச்சவங்களாம் இருக்காங்க. நான் சும்மா சொல்லலை, உண்மையிலேயே இருக்காங்க. ஆனால் அண்ணே வரட்டுங்க, ஒரே ஒரு ஓட்டு மாற்றி குத்துங்க. தமிழக அரசியல் என்னங்க நீங்கள் பண்ண போகிறீங்க? மாற்றி கொடுத்து பாருங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணனுக்கு. கொடுத்துருவீங்க, நம்பிக்கை இருக்குது. ஏகப்பட்ட பேர் அதுக்கு தாங்க வெயிட் பண்ணி இருக்கோம். எலெக்ஷன் என்னைக்குன்னு மட்டும் சொல்லு, நான் ஓட்டாக போகிறேன் விஜய்க்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு தெரியும். அன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வைக்கிற அன்னைக்கு எந்தெந்த நாட்டிலேருந்து ரசிகர் ஓட்டு போட்டு போவான்னு தெரியாது. அன்னைக்கு தமிழ்நாடு டிராஃபிக் ஆகிடும். ஃப்ளைட்டிலேருந்து பஸ்ஸுலேருந்து எல்லா இடமும் டிராஃபிக் ஆகிடும். ஏன்னா விஜய்க்கு அவ்வளோ ரசிகருங்க உலகம் பூரா. எல்லாரும் தமிழ் சினிமா பார்க்குற எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ் படம் பார்க்குற எல்லா நடிகரும் விஜய் ரசிகர், அஜித் ரசிகர், எந்த ரசிகராக இருந்தாலும் மொத்தமாக விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ரெடியாக. தமிழ்நாடு அரசியல் நீங்கள் எலெக்ஷன் வைக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க, இப்போ வச்சா கூட நான் ஓட்டு போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் பட்டை கலப்ப போகுதுங்க. உண்மையிலேயே தீ பிடிக்க போகுது. ஒரு பெரிய எரிமலையே வெடிச்சு செதற போகுதுங்க தமிழ்நாட்டில். அண்ணன் நீங்கள் வந்துடுவீங்கண்ணே, நல்லது பண்ணுங்கண்ணே. மக்களுக்கு நிறையா கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, பார்த்து பண்ணுவீங்க நம்பிட்டாங்க. நீங்களும் வந்தது பணம் சம்பாதிக்கிறதுக்காகலாம் வரல, எனக்கு தெரியும்ண்ணே. ஏன்னா அவங்கள்ட்ட அத்தனை கோடி பணம் இருக்குது. இன்னும் ஒரு 10 படம் நடிச்சுட்டு போயிடலான்டா அப்படின்னா கூட இன்னொரு 1000 கோடி சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். குடும்பத்தை பார்த்துட்டு எதுக்குடா நம்மளுக்கு இந்த தொல்லைன்னு. ஆனால் இறங்கி நிற்கிறீங்க பாரு, என் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்டா நம்ம நம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே உண்மையிலே விஜய் அண்ணே சரியான பெஸ்ட்ண்ணே. நீங்கள் வந்துடுவீங்கண்ணே. நீங்கள் கொடுக்குறது பெரிய டோஸாக இருக்குங்கண்ணே. எப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு பெஸ்ட்டு மாநிலமாக கொண்டு வந்துட்டாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு நிப்பாட்டணுண்ணே. தமிழ்நாடை பார்த்தா இப்போ தமிழங்களை பார்த்தா பல பேர் அலறாங்க. தமிழ் மொழியோட வரலாறு தெரியாமல் எத்தனை பேருங்க இருக்கும்? தமிழ் மொழி எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. சும்மா திருவள்ளுவர் சிலை வச்சுருக்கோம், செம்மொழியை போட்டுருவோம், இதெல்லாம் எல்லாமே ஓகே தான். தமிழோட வரலாறு என்னன்றது பல பேர்த்துக்கு தெரியாது. தமிழ் மொழி 5000 வருஷம் பழமையான மொழிங்க, கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை தேட மாட்டேன்னுவோம். எப்படி அது வளர்ந்து வந்துச்சு அதெல்லாம் தெரியணும்னு என்னென்ன தெரியணுமா இல்லையாண்ணே விஜயண்ணே? அதை பூரா தேடுறதுக்கு தனித்தனி ஆய்வாளர்கள் இருக்காங்க. ஆனால் வெளியே கொண்டு வர முடியாது. எதையுமே ஓலைச்சுவடி இருக்குது, எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சுருக்காங்க. எப்படி நம்ம மொழி கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதை விட நம்ம மொழியை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருக்குது. தமிழ் மொழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னே. தமிழ் மொழி உலகத்திலே சிறந்த மொழினே. என்னையை பொறுத்தளவு அந்த தமிழ் மொழியை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போய் நிப்பாட்டணும். உலகம் பூரா தமிழைகளை பார்த்து ஆடுறாங்கன்னா சும்மா ஆடலை. அவங்க ஒரு
மாதிரியான ஆள்றா தமிழங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள்றாங்க. உண்மையிலே நீங்களே நிறையா நாட்டில் பார்த்துருப்பீங்க, தமிழையனை பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, தனியாக ஒரு மாதிரியா பார்த்தோன்னே தமிழன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஆள் இருக்காங்க. இப்போ சரி என்னென்ன பண்ண போகிறீங்க அடுத்து? எல்லா பேரும் யோசிக்கிறாங்கண்ணே, என்னடாண்டா பண்ண போகிறாரு விஜய், வந்துட்டா மாற்றிடுறா மொத்தமாக அப்படின்னு சொன்னால் மாற்றிடுங்கண்ணே, இறங்கி மாற்றி விட்ருங்க. கொஞ்சம் மாறி சேஞ்ச் ஆகி ஒரு அரசியல் வரட்டும். ஏன் இத்தனை வருஷம் 60 வருஷமாக அந்த 2 கட்சி, சரி கொஞ்சம் மாற்றி கொடுப்போம், ஒரு ஓட்டை மாற்றி போட்டு ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுங்க. அவருக்கு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அவரும் சரி கொள்ளையடிக்கிறாரா, கொள்ளையடிக்கட்டும். யார் யாரோ கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அவரும் கொள்ளையடிக்கிறது வந்து தப்பு இல்லையே. அவர் கொள்ளையடிக்க மாட்டாப்புல, அவர்கிட்ட பணம்லாம் நிறையாவே இருக்குது. அவர் பணத்துக்காக அரசியலுக்கு வரல, அவர் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறார் தமிழக மக்களுக்கு. ஏன்னா அவர்லாம் கஷ்டப்பட்டு வந்தவருங்க, சும்மா படம் நடிக்கிறதுலாம் சும்மா இல்லைங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவருவா. அப்படி அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து எத்தனை பேர்த்த பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து விஜய்னு ஒரு ஆளை உருவாக்கி இப்போ தளபதினு கொண்டாடி இப்போ கடைசி அரசியல் கட்சி கொண்டு அப்படி நிற்கிறாப்புல தலைவன். அண்ணன் வரார், வழிவிடு.